வணக்கம் நேயர்களே, மூலிகை விருந்து பகுதி மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாம மூலிகை விருந்து பகுதியில பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா மணத்தக்காளிக்காய் சம்பல். இந்த மணத்தக்காளிக்காய் சம்பல் எப்படி செய்யறது பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நாம இப்ப பார்க்கலாம். மணத்தக்காளிக்காய், மிளகு, வரமிளகாய், சீரகம், நெய், மிளகுத்தூள், எலுமிச்சம்பழம், உப்பு. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யலான்றதை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வறுக்க வேண்டியது வரமிளகாய். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்ப கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க வறுக்கிறதுக்கு. நெய் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ வரமிளகாய் போட்டுக்கலாம். சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா நெடி ஜாஸ்தி வரும். இதை வறுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இதை வறுத்தாச்சு. இப்போ ஒரு தனியா பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். இதுலயே நம்ம சீரக மிளகு போட்டு வறுத்து எடுக்கணும். மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்ப இதை எடுத்து நம்ம மிளகாவோட எடுத்து வச்சுக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சமா நெய் விட்டு நம்ம மணத்தக்காளி காயை வறுத்துக்கலாம். நான் ஏற்கனவே காய வச்சிருக்கிற மணத்தக்காளி காயை எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்ப போட்டு வறுத்து எடுக்கலாம். இதை நல்லா முருகலா வறுத்து எடுக்கணும். மணத்தக்காளி காயை நல்லா முருகலா வறுத்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வரமிளகாய், சீரக மிளகையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா பொடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூட எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துடலாம். இப்போ மணத்தக்காளி காய் சம்பல் ரெடி. இது எப்படி செய்யலான்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வரமிளகாயை கிள்ளி போட்டு நல்லா வறுத்து எடுத்து அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. அதே கடாயில் கொஞ்சம் சீரகம், அதுலேயே கொஞ்சமாக மிளகு போட்டு வறுத்து அதையும் எடுத்து அந்த பவுலில் போட்டுடுங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு மணத்தக்காளி காயை நல்லா முருகலா வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்துட்டு அதை நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறுனதும் மிக்சி ஜார்ல மணத்தக்காளி காயை போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அதை அரைஞ்சதும் நம்ம வறுத்து வச்சிருக்க வரமிளகாய்,
சீரகம், மிளகு இது மூணையும் போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்து கடைசியாக ஒரு அடி அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிடுங்க. இப்போ லெமன் சாறை பிழிஞ்சு கிளறினீங்கன்னா நம்மளுடைய மணத்தக்காளிக்காய் சம்பல் ரெடி. இந்த மணத்தக்காளிக்காய் சம்பல் வந்து நம்ம பொடி பண்ணி சாப்பிட்றதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து அதிக வலி இருக்கும். அதே மாதிரி நைட்டில் நீங்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு வலி போயிடும். அடுத்த நாள் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். எல்லா வேலைகளையும் வந்து உங்களுக்கு செய்கிற அளவுக்கு உடம்பு வந்து நல்லா ஒத்துழைக்கும்.